Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் ஸ்மிருதிநாதன். நீட் யூஜி 2026க்கு ரிசல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது சம்மந்தமான ஒரு ப்ரெசன்டேஷன் வித் டீடைல்டு அனாலிசிஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரெசன்டேஷனில் நீட் 2026 ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் ஜூலை 16th ஃபைனல் ஆன்சர் கீயோட ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. 20 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதின இந்த எக்ஸாமில் 11.21 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது ஆரியன் குப்தா பஞ்சாபை சேர்ந்தவர் 720க்கு 715 எடுத்துருக்காரு. பன்ஷுல் பன்சால் ஹரியானாவை சேர்ந்தவர் 720க்கு 715 எடுத்துருக்காரு. தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் டாப் ரேங்க்ல வரலங்கிறது கொஞ்சம் வருத்தம் தான். ஓகே, இப்போ 93% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீட்டை கிளியர் பண்ணியிருக்காங்க. 99% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நீட் கிளியர் பண்ணதில் 17லேருந்து 19 வயசை சேர்ந்தவங்களாம் இருக்காங்க. டாப் 17ல் தமிழ்நாடை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் வந்திருக்காரு. 8 ஸ்டேட்ஸை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் 705க்கு மேலே வாங்கியிருக்காங்க, இன்க்ளூடிங் தமிழ்நாடு சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட். 19 பேர் 700க்கு மேலே வாங்கியிருக்கிறாங்க. இவங்களை ஏன் எலைட் கிளப்னு சொல்கிறோன்னா இவங்க கேட்குற கல்லூரி அவங்களுக்கு கிடைக்கும். இப்போது 700க்கு மேலே வாங்கியிருக்கவங்களோட எண்ணிக்கை 19 இருக்குது. 650க்கு மேலே வாங்கியிருக்கவங்களோட எண்ணிக்கை 1492 இருக்குது. 650க்கு மேலே வாங்கினவங்க 1492, 600 ப்ளஸ் வாங்கினவங்க 10,160. இந்த 500 ரேஞ்சில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. 90,780 பேர். ஓகேங்க, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். கேட்டகரி வைஸ் குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் 303 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க 3,666 பேர். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் 63,716 பேர். ஜென்ரல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 95,026 பேர். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் 1,59,000 பேர். ஜென்ரல் 2,91,000 பேர். ஓபிசி நான் கிரீமி லேயர் 5,12,000 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, ஸோ ஓபிசி என்சிஎல்ல தான் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் விமன் தான் அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆண்களை விட பெண்கள் அதிகமாக பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்க, 36 ஸ்டேட்ஸ்லேயுமே பாஸ் பண்ணவங்க இருக்காங்க. அதில் அதிகபட்சம் உத்தரப்பிரதேசத்தில் 1.7 லட்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. லக்ஷத்வீப்பில் குறைஞ்சபட்சம் 43 பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 17 ஸ்டேட் டாப்பர்ஸ் 700க்கு மேலே வாங்கியிருக்கிறாங்க. 26 ஸ்டேட் டாப்பர்ஸ் 26 ஸ்டேட்ஸை சேர்ந்தவங்க 690க்கு மேலே வாங்கியிருக்கிறாங்க. ஸோ டாப் 17ல் 8 ஸ்டேட்ஸ் இருக்குது. அதாவது டாப் 17 ஸ்டூடெண்ட்ஸ் 8 ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார், தமிழ்நாடு, தெலுங்கானா இதெல்லாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைம்லைன் நல்லா தெரியும். ஜூன் 21ல் நீட் யூஜி 2026 ரீ எக்ஸாம் நடந்துச்சு. ஜூன் 25ல் ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணாங்க. ஜூலை 13லேருந்து 15 வரைக்கும் OMR டிஸ்பிளே பண்ணி சேலஞ்ச் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஜூலை 16 ஃபைனல் ஆன்சர் கீயோட ரிசல்ட்டும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணுங்கள். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் 15%க்கு MCC நடத்துவாங்க கவுன்சிலிங். தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்க்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங் நடத்துவாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. ஆல்ரெடி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு அப்ளிகேஷன் போடுறதுனால டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு ரெடியாக இருக்கும். ஃப்ராட் அலர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஃப்ராட் அலர்ட், ஃபேக் கால்ஸ், வெப்சைட்ஸ் இதெல்லாம் நம்பாதீங்க. சீட் பிளாக் பண்ணி தரோம், ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணி தரோம், உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் கன்ஃபார்ம் பண்ணி தரோம் அப்படின்னு யார் கால் பண்ணாலும் நம்பாதீங்க. ஏமாத்துறது. ஏஜென்ட் மூலமாக அட்மிஷன் இல்லவே இல்லை. கவுன்சிலிங் மட்டும்தான் ஒரே வழி. என்டிஏ யாருக்கும் கால் பண்ணி பணமோ அல்லது யூசர் ஐடி பாஸ்வேர்ட் சொல்லுங்கன்னோ கேட்காது. அஃபிஷியல் வெப்சைட் neet.nta.nic.inல ரிசல்ட் அண்ட் ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. mcc.nic.inல ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் நடக்கும். டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .netல தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. nta.ac.in அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு நீங்கள் அஃபிஷியல் நோட்டீஸை பார்த்துக்குங்க. சஸ்பீஷியஸ் கால்ஸ், உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி கால் மெசேஜஸ் வந்தால் இந்த இமெயில் ஐடி இந்த நம்பருக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம், ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ நம்ம இங்கே இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது 11.21, அதாவது 11.21 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஆனால் 1.2 லேக் MBBS சீட்ஸ் தான் தமிழ்நாட்டில் உட்பட இந்தியா முழுக்க இருக்குது. உங்கள் ஸ்கோர் பேண்டை செக் பண்ணுங்கள். 600க்கு மேலே எடுத்தீங்களா கண்டிப்பாக பெஸ்ட் காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில். 500க்கு மேலே இருக்கீங்களா, என்ன கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குதோ அங்கே ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். பட் நம்பிக்கை இருக்குது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும்னு. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 69% ரிசர்வேஷன் இருக்கிறதுனால அது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாகவும் பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் நீங்கள் அதை பார்க்கலாம்.
அஃபிஷியல் வெப்சைட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கேம் கால்ஸ்க்கு பயப்படாமல் பிளாக் பண்ணி விட்டுடுங்க. அதே போல் மறக்காமல் நம்ம சேனல் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்கள் சப்போர்ட் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.